அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் செக்மெண்டா எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போலதாங்க. அதாவது குற்றங்கள், அதாவது சட்டம் ஒழுங்கு எப்படி சரியா இருக்குது அப்படின்றத நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது முதலாவதா பாத்தீங்கன்னா, 2 பெண்களை என்ன பண்ணிருக்காங்க, வீடு புகுந்து ஒருத்தன் எப்படி வீடு தூங்கிட்டு இருந்த பெண்களை வீடு புகுந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்கான். எப்படி திறந்த வீட்டுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, காத்தோட்டமா இருக்கணும், அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒருத்தன் உள்ள பூந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. சரியான சம்பவம் இல்ல. பெண்களுக்கு நோ காம்ப்ரமைஸ், அதாவது பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸே இருக்காது. பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஆட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெண்கள் மேலேயே என்ன பண்றாங்க, தாக்குதல் நடத்துறானுங்க, எரிக்கிறானுங்க, கற்பழிக்கிறானுங்க, கத்தி காட்டி கற்பழிக்கிறானுங்க. அப்புறம் உங்களுக்கு நேற்று தெரியும்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியை ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றான், பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, 35 வயது மதிக்கத்தக்க ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி வழக்கம் போல் ஆலங்குடி பகுதியில் உள்ள அரிசி ஆலைக்கு வேலைக்கு சென்று விட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு வீடு திரும்புவதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்திருக்காரு. அப்போது அவருக்கு தெரிந்த நபர் ஒருவரும் தெரியாத நபர் ஒருவரும் காரில் தங்கள் பெண்மணி வீட்டில் விட்டு விடுவதாக அழைத்து சென்றிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு அழைத்துட்டு போகாம பாதி வழியில் ஒரு காட்டுப்பகுதிக்கு கூட்டி சென்று கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் பின்பு அந்த பெண்மணி அங்கேயே விட்டு அவங்க இருவரும் தப்பிட்டாங்க. விஜயனா, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்ல, இருங்க, இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, மது விற்க கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும், திருட்டுத்தனமா. அதை இந்த வீட்டுல இருக்கிறவங்க போட்டு கொடுத்துறாங்க போல, அந்த ஊர்ல இருக்கிறவங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, கஞ்சா போதையோ இல்ல எந்த போதையோ போட்டு வீடு புகுந்து அங்க இருக்கிற தாக்குறான், அடிக்கிறேன், யாரை கேட்டு சொன்னேன்னு போட்டு அடிக்கிறான். எப்படி பொதுமக்களை பயமுத்துறானுங்க பாருங்க. எங்க அண்ணன் நீ அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எங்க அண்ணன் நான் எவ்வளவு சாப்பிட்றேன், உயிரை நான் காப்பாத்தணுமா? என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். அதே போல அடுத்ததுக்கு வரேன், ஒரு செய்தியாளரை ஏதோ செய்தி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதே கஞ்சா போதையில இங்க பாருங்க, இந்த செய்தியாளர் போட்டோ பாருங்க என்ன பண்றானுங்க. பின்னாடி கூட உங்க வீடியோ போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். நீங்க வீட்டுக்குள்ள பூந்து வெளியே வர வச்சு அவன் மேல இந்த பீர் பாட்டில் எடுத்து மண்டையை ஒடிச்சிருக்கானுங்க. யாரு, ஒரு செய்தியாளரை, அதுவும் நியூஸ் ஜேல வேலை செய்யக்கூடிய ஒரு செய்தியாளரை போட்டு அடிச்சிருக்காங்க. என்ன பண்றது, நம்ம எதனா ஒண்ணு சொன்னு வச்சுக்கிறேன், என்ன சொல்லுவானுங்க, நீனா அவதூறு பரப்புறியா? அவதூறுலாம் இல்ல, தினமும் நடக்கிற குற்றங்களே நாங்க சொல்ல வரேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க, திமுக ஆட்சி இருக்கும் போது பாத்தீங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, டெய்லி ஒருத்தனை கொலை பண்றான் அப்படின்னு சொன்னீங்களா, இது நடக்குது. நான் திரும்ப சொல்லுவேன், இது என்னைக்கு நீங்க தாவேகா சார்ந்தவர்களே, விர்ச்சுவல் வாரியர்ஸ்களே, நீங்க என்னைக்கு தனி மனித ஒழுக்கம் சரியா இருக்க வரைக்கும் எந்த போலீஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நான் இப்ப கூட காவல்துறையை நான் குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா காவல்துறை தன் கடமையை செய்து, எந்த காவல்துறையை நீ அவனை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கல, அவன் கற்பழின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கல, எதுவும் பார்க்கல. கரெக்டா தப்பு பண்றியா பிடிக்கிறான், ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதுதான் வேலையா அந்த ஆட்சியிலையும் பார்த்தாங்க, இங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தப்பு பண்ணவனா போடலையா, பிடிச்சிருந்தானே இருக்கிறாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையப்போ எத்தனை பேர் போராட்டம் நடத்துறீங்க? இந்த மாதிரி காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இன்னும் தைரியமா ஒரு பொண்ணு மிரட்டி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனால உடனடியாக, அதாவது தப்பு பண்ண 3 மணி நேரத்தில் அவன் கைதாகிறான். எது, காவல்துறை பிடிக்கிறாங்க. இருந்தாலும் அதை ஒத்துக்க மாட்டோம், இல்ல இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குதிச்ச நீங்க இப்ப எங்க போனீங்க? பெண்களுக்கு எதிரான டார்ச்சர் நடந்துட்டு இருக்கீங்க, பெண்கள் டார்ச்சர் பண்றானுங்களே, கொலை பண்றானுங்களே, பெண்கள் பார்க்கலாம் வீடு பூந்து வெட்டுறானுங்களே, இது என்ன இது? அப்ப எங்க போயிருந்தீங்க இந்த சமூக நீதி காவலர்கள்? இந்த பிஜேபி காரங்க எங்க? இந்த பிஜேபி குஷ்புகால எங்க இருக்கீங்க? குதிங்கக்கா, நீங்க எங்கேக்கா இருக்கிறீங்க? தூங்கிட்டீங்களா போயிட்டு படுத்து நீங்க? அப்புறம் அந்த பார்க்கில் ஒரு பொண்ணை கூட்டு போய் நேற்று எல்லாரும் நான் பேசியிருப்பேன், அந்த போட்டு மண்டையிலே போட்டு அடிக்கிறான். அந்த பொண்ணு கத்துது, அதை பார்க்கும்போது பதட்டமாகுது. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இதை நியூஸ் மீடியாலையும் சரி எதுலையும் சரி யாரும் போடவே இல்லை.
ஒரு சில நியூஸ்ல தான் பார்த்துட்டு முக்கியமா காட்டுறாங்க தவிர மற்றதுல யாரும் காட்ட மாட்டானுங்க. ஆனா வந்து அங்க அங்க இந்த ஒரு பையனை ஒரு வெட்டினானுங்க பார்த்தீங்கன்னா, இந்திக்கார பையனை, அது வந்து பெருசா பேசிருந்துச்சு. இப்ப என்ன சொல்ல வராங்க, இங்க இருந்தா சாதாரணம் சொல்ல வரீங்களா, இல்ல என்ன சொல்ல வரீங்க நீ? இப்ப என்ன நரேட்டிவ் செட் பண்ண வரீங்க? இப்ப என்ன திமுக ஆட்சியில போலீஸ் வீட்டுல தூங்கி இருந்தாங்க, இங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. காவல்துறை எப்பவுமே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வந்து, அதாவது விஜய் அண்ணன் கரெக்டான ஆளு, விஜய் தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு ப்ரூவ் பண்றதுக்காக இன்னமும் திட்டமிட்டு பலர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு அரச குற்றம் சொல்லனா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஆனா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மட்டும் தயவு செய்து தமிழ்நாட்டில் எவனும் சொல்லக்கூடாது. அது தவறு. அது ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறை தான் பார்த்தீங்கன்னா சிறந்த போலீஸ்ன்ற பேரே வாங்குச்சுங்க. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ்ன்ற பேர் வாங்குது யாரு? தமிழ்நாடு. நம்ம பெருமை சேர்க்கக்கூடியதான் தமிழ்நாடு காவலர்கள். ஆனா வந்து அவங்களை இப்படியே விமர்சிக்கிறீங்க, அப்படியே விமர்சிக்கிறீங்க. ஏன் உங்க தாவேகா தலைவர் விஜய் பாண்டிச்சேரி போலீஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி அவங்க போலீஸ் சிறப்பா செயல்பட்டாங்க, தமிழ்நாடு போலீஸ் சிறப்பா செயல்படலன்னு சொன்னாரு. இது எப்படி? இது அதே 41 பேர் இறந்தப்போ இதே உங்கள் விஜய் என்ன பண்ணாரு, இறங்கி வந்த உடனே அன்னைக்கு, அதாவது பாத்தீங்கன்னா சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்த உடனே மைக்கு எடுத்த உடனே என்ன பேசினாரு, இங்க நான் இவ்வளவு தூரம் சீக்கிரமா வந்தேன், இதுக்கு காரணம், முழு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்னு சொன்ன வாய் அப்புறம் என்ன சொன்னாரு, போலீஸே சரியில்லைன்னு சொன்னாரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து விஜயோட ஆட்சியில வந்து என்ன தவறுகள், என்ன குளறுபடி நடந்தாலும் நீங்க இப்ப கூட என்ன சொல்லுவீங்க, ஒன்றும் நடக்கல, அதெல்லாம் போலீஸ்லாம் பிடிச்சிட்டாங்க, எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா இதோ திமுக ஆட்சி சொன்னா கிடையாது, எங்களால வெளியே வர முடியல. இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதாவது இப்போ இவங்களால மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்றது எனக்கு தெரியல. இது வந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்க மனசுல இறங்கி அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றத நான் கேட்டுக்கொள்றேன். அதே போல பார்த்தோன்னா தாவேகா எம்எல்ஏக்களுடைய படிப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க டிகிரி வாங்கிட்டாங்க, 100கணக்கான பட்டதாரிகளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, கடைசியில் பார்த்தா அதுவும் போய் இப்போ ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்களாம், கிட்டத்தட்ட வந்து 60 பேர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து தவறாக போட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறத விட ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்னால் வந்து அவதூறு பரப்புன்னு சொல்லுவாங்க, செய்தியிலே வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேகா ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அக்கட்சியின் 108 எம்எல்ஏக்களில் 63% பேர் பட்டதாரிகள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் 6 பேர் PhD பட்டம் பெற்றவர்கள், 22 பேர் முதுகலை பட்டதாரிகள், 5 பேர் IITயில் படித்தவர்கள், 8 பேர் MBBS பயின்ற மருத்துவர்கள், 40 பேர் வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் என கூறப்பட்ட நிலையில் தாவேகா எம்எல்ஏக்கள் தங்கள் கல்வி தகுதிகளில் மாறுபட்ட தகவல்களை கூறியிருப்பது இன்ஸ்கூப் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பாத்தீங்களா, 10வது படிச்சவன் டிகிரின்னு போடுறான், டிகிரி படிச்சவன் டாக்டர்னு போடுறான். எப்படி 10வது படிச்சா டிகிரி, டிகிரி படிச்சா டாக்டர். இது ஒன்லி எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா டிவிக்கில மட்டும் தான் நடக்கும். அதாவது நான் கேட்கறேன், எதுக்கு போய் சொல்லணும்? ஓப்பனா போட்டு போ ஸ்டேட்மெண்ட்டாமா, நான் பிகாம்லாம் படிக்கல, நான் 10th படிச்சு 12th படிச்சு போட்டு போ, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு புரியல. எனக்கு இதுல ஏன் ஃபோர்ஜரின்னு கேட்குறேன். இது பேர் ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதாவது 10th ஃபர்ஸ்ட் நான் டிகிரி போட்டால் அது ஃபோர்ஜரி இல்லை, அந்த ஃபோர்ஜரி வேலையே பார்த்துருக்குறானுங்க. இது தவறு இல்லையா? இது கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேட்டால் நம்ம மேலே வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, இப்போ வந்து கேஸ் போட போகிறாங்களாம். எப்படி கேஸ் போட போகிறேன்? நான் வந்து அசிங்கமாக பேசிக்கினேன், முதலமைச்சரை பச்சையாக திட்டிக்கினே நான் உட்காந்துட்டு இருக்கேன்ல, ஸோ வந்து எவ்வளோ கேஸ் போட போகிறாங்களா, நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து தைரியமாக எடுத்து சொல்கிறதுனால வந்து கேஸ் போட போகிறாங்களாம். இவங்களாம் வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சரையும் சரி துணை முதலமைச்சரும் சரி எவ்வளோ கேவலமாக அவதூறு பரப்பிட்டு கிடந்தானுங்க. அந்த மாதிரி நம்ம கிடந்தோமா? விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்ததுலேருந்து சரியில்லை, அவர் பண்ணுற ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்பயும் அவர் ஆட்சிக்கு வந்த வெறுப்பு என்னென்னலாம் பண்ணுறான்ற சுட்டி காட்டிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்மளுக்கு மிரட்டுறது, இந்த மாதிரி கேஸ் கொடு பண்ணுறது, அடுத்து ஜெயிலுக்கு போகிறன்றது, நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து தான் இருப்போம். உங்களை மாதிரி ஆபாசவாதிகள் அல்ல நாங்கள் வந்து அசிங்கமாக பேசுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வேலையை விட்டு போங்க. நாங்கள் தொடர்ந்து என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து மக்களிடையே கொண்டு சேர்ப்போம். ஏன்னா மக்கள் வந்து யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், யாரை தவிர்த்துட்டு யாருக்கு வாக்களிக்கிறார்கள்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? தெரியாமல் ஓட்டு போட்டேன் அப்படின்றாங்க. என்னோட பொண்ணு பேச்சை கேட்டு நான் ஓட்டு போட்டேன், என் பையன் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தவிர அவங்க ஃபீல் தான் பண்ண, வேற ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷம் இவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர், அவர் நீங்கள் என்ன ஓட்டு போட்டீங்க, நம்ம இங்கே தான் வாழ்ந்தாகணும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீன்ற ஒரு விஷயம் பார்த்தோன்னா மக்களிடம் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் எல்லாருக்குமே சரியாக புரியல. அதாவது விஜய் அவர்கள் வந்து எதுக்காக புரியலன்னு சொல்கிறேன் கேளுங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரா? ரைட். இப்போ அடுத்தது இப்போ பார்த்தோன்னா இப்போ தேர்தல் இப்போ ஆட்சிக்கு வந்தவர் என்ன சொன்னார்? 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 200 யூனிட் ஃப்ரீன்ட்டாப்ல. இப்போ இது என்ன கணக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அதை நான் என்னன்றதை இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்பா எடிட்டர் அது 2 ஃபோட்டோக்கெல்லாம் ஜூம் பண்ணி போடு. இப்போ ஃபஸ்ட்டு 1 to 100 ஃப்ரீ, ஓகேங்களா? இப்போ 101லேருந்து 200 எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.35 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 101லேருந்து 200. அடுத்து பார்த்தீங்கன்னா 201லேருந்து 400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 4.70. இப்போ 201லேருந்து 400 யூனிட் ஃப்ரீ யூஸ் பண்ணால் 4.70. அதாவது மின் கட்டணத்தை இப்போ 500 யூனிட் வரை பயன்படுத்துவதற்கு மட்டுமே 500 யூனிட் வரை பயன்படுத்துவதற்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு வந்திருக்கா? 500 யூனிட்டை தாண்டிடுச்சுன்னா 101 யூனிட்ல இருந்து யூனிட்டுக்கு 4.70 என்று மின் கட்டணத்தை எவ்வளோ அப்படியே தந்திரம் பண்ணி ஏற்றிருக்கிறாங்க. இப்போ புரிதுங்களா உங்களுக்கு கணக்கு? இதுதான் விஷயமே. அதாவது பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த யூனிட் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ யாருக்கெல்லாம் வந்து இது ஃப்ரீ, யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு ஒரு லைட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து யூஸ் ஆகும். பட் ஆனால் 2 ஃபேனு டிவி ஃப்ரிட்ஜு ஏசிலாம் யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது சார்ஜ் ஆகும். இப்போ நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது பார்த்தீங்களா, இதை பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கும் ஒரு புதுவித முட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு அம்மா. இதை பாருங்களேன். ஒருத்தர் ஒரு வீட்டுல ஒரு 5 வருஷமா இருக்காரு, அவர் சுத்தமாவே வச்சுக்கல, நாசம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்கு நீங்க புதுசா குடி போறீங்க, எத்தனை நாள் கிளீன் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது கிளீன் பண்ணி தானே அந்த வீட்டுக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டையே மொத்தமா 5 வருஷமா ஆட்சின்ற பேர்ல நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை எங்க அண்ணன் ஒரு நாள்ல கிளீன் பண்ணிட முடியுமா? ஆனா கிளீன் பண்ணாம தான் விட்டுருவாரா? கொஞ்சமாவது பேசணும்னு பேசாம யோசிச்சு பேசுங்க ஓபி. பாத்தீங்களா? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 5 வருஷம் ஆண்டு இருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்க 5 வருஷம் ஆண்டே நீங்க சரியா பார்க்கல. ஆனா எங்க அண்ணன் வந்து 8 நாள் தாங்க ஆகுது, அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க வந்து பழி மேல பழி சொல்றீங்களே, குற்றம் மேல குற்றம் சொல்றீங்க, நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு ஜீவி கேட்குறாங்க. பா எவ்வளோ பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே, எந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமாக இது பண்ணுறாங்க. அதாவது இவங்க நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஆட்சி வந்து பேர் பார்த்தோன்னா புதுசாக போலீஸை வேலைக்கு எடுத்து பழைய போலீஸ்லாம் வந்து தள்ளி விட்டு புது போலீஸாக வேலைக்கு போடுவாங்க போல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதையும் அந்த ஒரு ஸ்மால் ஒரு பேசிக் திங்கு கூட புரியாமல் விஜய்க்காக என்னென்னலாம் முட்டு கொடுக்குறாங்கன்றத நீங்கள் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லை, திருச்சியில் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, நில அபகரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நில அபகரிப்பு? இப்போ பாருங்க நில அபகரிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஒருத்தங்க இருக்குதான், அவங்க வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்த. அதில் வந்து தண்ணி போகிற இடத்த வந்து அந்த சைடு ஃபுல்லாக மடக்கி வழி விடாமல் ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம். நான் சொல்லலைங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணு பக்கா டாக்குமெண்ட்டோட இவர் நில அபகரிப்பு பண்ணியிருக்காரு, இவர் தான் வந்து மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர். அந்த வீடியோ பாருங்க. பேர் கீதா. நாங்க குடம்பட்டி செக் போஸ்ட் கிட்ட இருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஹெச்எல் ரிட்டையர்ட் சேஃப்டி ஆஃபீஸர். நாங்க இங்க வந்து ஒரு 8500 சதுரடி இடம் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி அந்த லேண்டை வந்து ரீலே அவுட் பண்ணி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆல்ரெடி என்க்ரோச் பண்ணிட்டாங்க. அது ஒரு சைட்ல என்க்ரோச் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ரிலேட்டடா we have filed a case. இது இருக்கவே பின்னாடி இந்த லேண்டுக்கு பின்னாடி இது வந்து எங்க லே அவுட் படி இட் இஸ் மார்க்ட் அஸ் ஃபார் ரோடு, காமன் பர்பஸ் ரோடுக்காக மார்க் பண்ண இடத்த இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாம கரிகாலன்கிறவரு அவர் டிவிகேல திருச்சி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்காரு. அவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஹி இஸ் ஆக்குபையிங், ஹி இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் த ஷெட். இது இல்லாம இந்த பின்னாடி உள்ள அந்த ரிவர்ல அந்த சம்ப் டாய்லெட்டோட ட்ரை வேஸ்ட் அப்படியே ஃபுல்லா போற மாதிரி ரிவரையே பொல்யூட் பண்ற அளவுக்கு ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்க. they are dumping all the debris in the river. in the land it is marked for road, common purpose. We have registered the land for by 2002 itself. அப்பவே ஏர்மார்க் பண்ணிருக்கிற இந்த லேண்ட வந்து என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு டெய்லி they are giving nuisance, and when we are recording the proof for this, இந்த போனை வந்து புடிங்கி போட்டுட்டு நாங்க திரும்ப கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க அந்த போனை திரும்ப ரிட்டர்ன் வாங்கினோம். இது சம்பந்தமா நாங்க குற்றப்பிரிவுலையும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். we have given a complaint to CM cell itself. I request the Tamil Nadu government CM who has taken the power for the newly who have taken, they have to take the serious action. இந்த
மாதிரி உள்ள லோக்கல் பர்சன்ஸ் எல்லாம் எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் மேல உள்ள ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன். பாத்தீங்களா, இவங்க வந்து யாருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க? சீஃப் மினிஸ்டர் அவர்கள், சீஃப் மினிஸ்டர் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது இதுதான் மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த மாற்றத்துக்காக தான் எதிர்பார்த்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்குறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புறது நாங்க இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புறது ஒரே ஆள் தான், இப்போ இவர் தான். நீங்க பார்க்கக்கூடிய நபர் பேர் தான் வந்து மோகன்ஜி. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தால தான் என் படம் தள்ளி போச்சு, அதனால தான் வந்து என் படம் போடலன்னு சொல்லிட்டு யார் மேலே வந்து அவதூறு பரப்புறா? ஜோசப் விஜய் நம்ம சீஃப் மினிஸ்டர் மேலே அவதூறு பரப்புறாப்புல இவர் மேலே கேஸை போடுங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என் படம் வந்து அந்த டைம்ல வந்துச்சுன்னா ஓடி இருக்கும் அப்படின்றாப்புல. எவ்வளோ ஒரு அவதூறு இது. அந்த படத்தை நீங்க பார்த்தீங்களா பார்க்கல, திரௌபதி 2 அந்த அளவுக்கு ஒரு மோசமான படம். அந்த படத்தை வந்து இந்த டேட்டு தள்ளி போனாலும் ஓடலையா. இப்போ என்ன பண்ணுங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவர் மேலே கேஸை போடுங்க, இவர் தூக்கி உள்ள போடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல 30 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றம், அதாவது விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் வந்து இது நிறைவேற்றிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழித்தடங்கள் வந்து பள்ளி மாணவர்கள் போகாம கஷ்டப்படுறாங்க, இது வந்து பல நாட்களாக கோரிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பரவச்சுல. கடைசியில பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை வந்து தவறான தகவல் சொல்லிட்டு யார் சொல்றா? நான் சொல்லங்க, நான் அவதூறு பரப்புல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்து பேப்பர்ல பார்த்தீங்கன்னா 22/5/2024 அன்னைக்கு செய்தி வந்திருக்கு. எப்போ? போன வருஷமே இந்த செய்தி வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, there was a case till 2023 claiming the ownership. ஓகேங்களா? 2024 judgment came in favor of GCC, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு வந்து ஃபேவரா வந்திருக்கு. and the pathway is open from 2024. now the road is gonna be laid. அதாவது பாத்தீங்கன்னா இப்பதான் ரோடு போடுறாங்க. பட் ஆனா அந்த வழித்தடங்கள்லாம் வந்து அப்போ 2024 வந்து திறந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை பாருங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக்கி இது விஜயனை தான் பண்ணாரு, விஜயனை தான் கொண்டு வந்தாரு அப்படின்றதுலாம் வந்து இது அபத்தமா இல்லை. சரி, இதை விடுங்க. இன்னொன்று பாருங்க, நேற்று நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்கள் என்ன பண்றாரு பார்த்தா, சமப்பந்தி, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அத்லெட்டிக் பிளேயர்ஸ்லாம் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கூட வந்து சமமாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டா போல. அந்த ரீல்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, இட்லி, தோசை, வடை எல்லாம் இட்லிலாம் சாப்பிட்றாங்க. அப்ப இவரும் இட்லி தானே சாப்பிடணும். இவர் என்ன பண்றது பாருங்க, இவரும் அந்த பிரெட்டு ஜாம், இவரு மட்டும் பிரெட்டு ஜாம், மற்றவங்களாம் இட்லி. இது என்ன சமமா இது? ஆனா இதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவங்க கிச்சடி சாப்பிட்டா இவரு கிச்சடி தான் சாப்பிட்றீங்க. பாருங்க, எல்லாம் ப்ரூஃபோட தான் காட்டுறேன். பாருங்க, இது வேற்றுமை உங்களுக்கு தெரியுதுங்களா? இது நடிப்புக்கும் ரியலுக்கும் உள்ள வித்தியாசம், உள்ள வேறுபாடு இதுதான்.